சார் வணக்கம் சார். வணக்கம். துணை குடியரசுத் தலைவர் ஜெகன்தீப் தங்கர் அவர்கள் திடீர் ராஜினாமா செய்திருக்கிறார். உடல்நிலையை காரணம் காட்டுகிறார். ஆனால் அதற்கு பின்னாடி நிறைய அரசியல் காரணங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது ஜெகதீப் தங்கர் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நபர் தான் அவர். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக இருந்தபோது மம்தா பானர்ஜிக்கு பலவிதமான குடைச்சல் கொடுத்தார். அந்த குடைச்சல்லாம் கொடுத்ததுனால தான் அவர் மோடி நல்ல பேர் வாங்கி இங்கே துணை ஜனாதிபதியாக சேர்ந்தார். அவர் துணை நல்ல ஒரு அறிஞர், படிப்பாளி, எல்லாம் கரெக்டு. ஆனால் துணை ஜனாதிபதியாக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் நல்லாவே செயல்பட்டார் சொல்லலாம். ராஜ்யசபா ஒரு துணை ஜனாதிபதி ராஜ்யசபாவுக்கும் தலைவராக இருக்கார். ராஜ்யசபாவில் தலைவராக இருக்கும்போது அவர் பல்வேறு கட்சிகளை டீல் பண்ணுற ஒரு விஷயம் வரும்போது ஓரளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து தான் போனார் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ், பிஜேபி மைண்டடாக இருந்தால் கூட ஓரளவுக்கு அனுசரித்து போனார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போன ஒரு விஷயம் இருக்குது. உடல்நிலை சரியில்லாமல் அவர் ஒரு பைபாஸ் சர்ஜரி வேறு பண்ணிட்டார் இப்போ சமீபத்தில். ஸோ அதனால் உடல்நிலை சரியில்லை. இவங்கெல்லாம் கூட போய் பார்த்தாங்க அவரை. துணை ஜனாதிபதி, பிரதமர்லாம் கூட போய் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று காத்தால அவர் சபைக்கு வந்திருக்கார். நேற்று காத்தால சபையை நடத்தியிருக்காரு. நேற்று காத்தால சபையை நடத்தின போது அவர் அவருடைய உடல்நிலை சரியில்லை, அந்த மாதிரி அவர் அந்த மாதிரியான எந்த விதமான அறிகுறியும் இல்லை. அவர் நல்லா இருக்கிற மாதிரி தான் எல்லாமே தெரிஞ்சுது. ஆனால் நேற்று இரவு அவர் ராஜினாமா லெட்டர் அனுப்புகிறார். அப்போது அந்த ஒரு 8-10 மணி நேரத்துக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த காங்கிரஸ்காரங்க கலப்புறாங்க. என்ன நடந்தது, அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவருக்கு என்ன நடந்தது, அவரை கூப்பிட்டு யாராவது ரிசைன் பண்ண சொன்னாங்களா? ஏன்னா அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் விவாதம் நேற்று நடந்தது. ஆக்சுவலாக அந்த அந்த விவாதத்தில் ஜேபி நட்டா அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, நான் பேசுறது மட்டும்தான் சபை குறிப்பில் ஏறும், மற்ற யார் பேசுறதும் சபை குறிப்பில் ஏறாது அப்படின்னாரு. அதை சொல்கிறதுக்கான உரிமை ஜேபி நட்டா கிடையாது. அது சொல்கிறதுக்கான உரிமை யாருக்கு இருக்குன்னா ஜெகதீப் தங்கர், அவர் ராஜ்யசபா தலைவருக்கு தான் இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி சொல்லிட்டார். சொன்ன உடனே ஜெகதீப் தங்கருக்கு ரொம்ப இதாகிடுச்சு. என்னன்னா நம்ம அதிகாரத்தை அவர் கையில் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவருக்கு ஒரு இதை உண்டாயிருக்கலாம், ஒரு கோபம், ஆத்திரம் உண்டாயிருக்கலாம். ஆனால் அவர் அந்த சமயத்தில் காமிக்கல. சபையை தள்ளி வச்சுட்டு அவர் போயிட்டார். அப்போ ராத்திரி அவர் என்னோட உடல்நிலை காரணமாக அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் கவனிக்க வேண்டி இருக்கிறதுனால நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறார் அவர். அந்த ரெசிக்னேஷனை உடனே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலையில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இவர் ரெசிக்னேஷன் கொடுத்தவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவரை இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது இவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு. இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் சொல்கிறாருல்ல, 75 வயசான ரிசைன் பண்ணணும், எல்லாரும் அவங்கவுங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னு பதவியை ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறாருல்ல. ஸோ அந்த அடிப்படையில் மோடியை ரிசைன் பண்ண வைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் ட்ரை பண்ணுது. வர செப்டம்பரில் அவருக்கு 75ஆகுது. ஆனால் மோடி ரிசைன் பண்ண மாட்டேன்றார். மோடி ரிசைன் பண்ணால் பாஜக படுத்துரும் ஒரேடியா, 150 சீட் கூட 29 எலெக்ஷனில் வாங்காதுன்னு இந்த நிஷிகாந்த் துபேன்னு ஒருத்தர் சொல்கிறார், பாஜக சொல்கிறார். நிறைய பேர் பாஜக என்ன நினைக்கிறாங்க, மோடியை நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா பாஜக படுத்துரும், தோற்றுரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை அதிகமான இடங்கள் பெறாது, மெஜாரிட்டி இடங்கள் பெறாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது, மோடி ஓட்டு வாங்குற அந்த கெப்பாசிட்டியை இழந்துட்டார், கவர்ச்சியை இழந்துட்டாரு. அதனால தான் 303லேருந்து 240 ஆகிட்டோம் நம்ம அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைக்குது. தலைமையை மாத்திரைன்னா நம்ம 29 தேர்தலில் ரொம்ப மோசமாக தோற்றுரும் பாஜக. ஏன்னா நீங்கள் 3வது தடவையாக பதவியில் இருக்கீங்க. ஆட்சி 10 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. மக்கள் ஒரு 15 வருஷத்தில் ஒரு சேஞ்சை கண்டிப்பாக விரும்புவாங்க. அப்போ அந்த 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 நேரத்தில் வேறு ஏதாவது காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒரு புத்துணர்ச்சியோடு வந்தால், ஒரு கூட்டணியோடு வந்தால், அந்த இடத்துல பாஜக கூட்டணி ஓட்டு வாங்க முடியுமான்றது ஒரு டவுட்டாக இருக்குது. அதனால் எப்படியாவது மோடியை ரிசைன் பண்ண வைக்கணுன்றது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையாக இருக்குது. மோகன் பகவத்துக்கு 75 வயசு ஆகுது, அவரே ரிசைன் பண்ண போகிறார். ஸோ அந்த மாதிரிலாம் சூழல் இருக்கும்பொழுது இவரை எப்படி ரிசைன் பண்ண வைக்கிறது? மோடி அடமெண்ட்டாக பிடிவாதமாக இருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு முன்னுதாரணமாக தன்கரை முதல்ல ரிசைன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ஆர்எஸ்எஸ் இதை சொல்லியிருக்குமா அவருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் பரவலாக இருக்குது. அது தவிர இன்னொரு என்ன பேச்சுன்னா, அவர் இப்போது இந்த கவர்னர் மசோதாக்கள்லாம் பாஸ் பண்ண மாட்டேன்றாருல, அது அந்த வழக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போச்சு இல்லையா? அப்போ 2 நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? அந்த கவர்னர்கிட்ட இருக்கிற பெண்டிங் மசோதாக்கள்லாம் சுப்ரீம் கோர்ட்டே சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி பாஸ் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் ஒரு காலக்கெடுவை நிர்ணயிச்சிட்டாங்க. அப்போ அந்த தீர்ப்பு வந்தபோது ஜெகதீப் தங்கர் பல இடங்கள் என்ன பேசினார், இது மாதிரிலாம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தா எதுக்கு பார்லிமெண்ட் இருக்குது, பார்லிமெண்ட்டே தேவையில்லையே, சுப்ரீம் கோர்ட்டே நாட்டை நடத்தலாமே, இப்படிலாம் பேசுகிறார். இது தப்பு. இது அரசியல் ரீதியாக அமைக்கப்பட்டது தான் ஜுடிஷியரி. அரசாங்கத்தோட பில்லர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொன்னீங்கன்னா அது நீதிமன்றம், அது அதிகார வர்க்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சட்டமன்றம், பாராளுமன்றம். இதுதான் ஒரு டெமோக்ரஸியோட பில்லராக கருதப்படுது. ஒருத்தருடைய இதில் செயல்பாடுகளை இன்னொரு அமைப்பு தலையிடக்கூடாது. ஆனால் பாராளுமன்றம் இயற்ற சட்டங்களை பரிசீலிக்கிற உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்கிற தீர்ப்புகளை
சட்டமா மாத்துறது வந்து அரசாங்கத்தோட கையில இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்படணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு இருக்கு. அதன்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தலையிடக்கூடாது. அதனால இவர் என்ன பண்றாரு, ஒரு அரசியல் சட்ட இவர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்காரு, துணை ஜனாதிபதி. இவர் வந்து நீதிமன்றத்த விமர்சிக்கிறார். அப்ப நீதிமன்றம் இது மாரிலாம் தீர்ப்பு குடுத்தா பார்லிமெண்ட் எதுக்கு? பார்லிமெண்ட்டே தேவையில்லன்னு. அது வந்து ஆர்எஸ்எஸ்ல வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. ஏன் நீதிமன்றத்த நீங்க எதிர்த்து பேசுறீங்க? அது தவிர, இப்ப அந்த வழக்கு இப்போ வந்து ஜனாதிபதி மூலமா சுப்ரீம் கோர்ட் மீண்டும் விசாரிக்க சொல்லி ஜனாதிபதி ஒரு பல கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்விகள வச்சு நேத்து விசாரிக்க போறாங்க. அது விசாரிக்கும் பொழுது, இந்த ஜனாதிபதி பேசின விஷயங்கள்லாம் அங்க வரும் கண்டிப்பா. அது இப்போ விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த நேரத்தில நான் பதவியில இருக்கக்கூடாது. அங்க சுப்ரீம் கோர்ட்ல இவர பத்தின பிரச்சனை வரும். சுப்ரீம் கோர்ட் அப்ப ஏதாவது நீங்க நீதிமன்றங்கள்ல ஏன் நீங்க விமர்சிச்சீங்கன்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு, அந்த அடிப்படையில கூட அவர் வந்து இதுதான் சமயம்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸோட பிரஷரு, ஒரு பக்கம் ஜேபி நட்டா போன்றவர்கள் வந்து இவரோட அதிகாரத்த கையில எடுத்துக்கிற மாரி பேசுறது. ஒரு பக்கம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒருவேள நம்ம தல உருளுமோன்னு அவர் பயப்படுற ஒரு விஷயம். எல்லாம் சேர்ந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு விஷயமும் இருக்கு. எல்லாம் சேர்ந்து அவர் கடைசியில வந்து யோசிச்சு பார்த்திருப்பார். கடைசியில பேப்பர போட்டாருன்னு நெனைக்கிறேன். பேப்பர போட்டு நான் ரிசைன் பண்றேன்னு போயிட்டாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இது ஒரு காரணம் மட்டுமல்ல, பல காரணங்கள் இதுக்குள்ள இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலா. அப்படியெல்லாம் துணை குடியரசுத் தலைவருக்கு கூட அழுத்தம் குடுக்க முடியுமா? இல்ல துணை குடியரசுத் தலைவர்னா யாருங்க? எல்லாமே பிஜேபி தானேங்க. பிஜேபி அவங்க ஆர்எஸ்எஸ் ஆளுங்க தானே எல்லாருமே. இல்ல அழுத்தம்னா வந்து பிரதமருக்கும் மேல இல்ல சார் அவரு. ஆ பிரதமருக்கும் மேல தானே அவரு. இருக்கலாம். இருக்கலாம். இல்லன்னு சொல்ல வரல. அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். 75 வயசு ஆனா பெட்டர் ரிசைன் பண்றதுன்றது ஆர்எஸ்எஸ் உடைய அ இல்ல அது தேர்தல்ல வந்து வர பதவியும் இல்லல்ல. இல்லங்க பதவின்னா எல்லா பதவியும் ஒண்ணு தானங்க. பதவியில இருக்கிறதே ஒண்ணு அது தானே. அரசியல் இல்ல, அரசியல் அமைப்பு. ஆமா. இந்த அரசியல் அமைப்பு சட்டப்படி இருந்தா கூட, ஒருவேளை வந்து இது வந்து இன்டைரக்ட்டா வந்து பிர மோடிக்கு குடுக்குற ஒரு பிரஷரா கூட இருக்கலாம். அவரே ரிசைன் பண்ணிட்டாரு பாருங்க. 75 வயசு ஆச்சு அவரே ரிசைன் பண்ணிட்டாரு. ஏதோ ஒரு காரணம் சொல்லி ரிசைன் பண்ணிட்டாரு. அவருக்கும் 75 வயசு ஆச்சு. அப்டின்னா, அது மோடிக்கு இன்டைரக்ட்டா குடுக்குற பிரஷரா கூட இருக்கலாம்ல. சொல்ல முடியாதுல்ல. அதனால வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நான் சொன்ன 4, 5 ரீசன்ஸ்ல ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. இன்னும் கூட பல ரீசன் வெளில வரலாம். ஏன்னா நேத்து மத்தியானம் என்ன நடந்ததுன்றது ஒரு பெரிய மர்மமா இருக்கு. நேத்து ஏன்னா இதுக்கு நடுவுல என்ன ஆயிருக்கு, இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு நீதிபதி வீட்ல கட்டுக்கட்டா பணம் எடுத்தாங்கல்ல, அந்த நீதிபதிய நீக்கிறதுக்கு பார்லிமென்ட்ல இம்பீச்மென்ட் மோஷன் ஒண்ணு கொண்டு வருவாங்க. அந்த இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வரதுக்கு குறைஞ்சபட்சம் 100 எம்பிக்களுக்கு மேல கைது போடணும். ஆனா, இந்த ஆளும் பாஜக என்ன பண்ணியிருக்குன்னா, பல எம்பிக்கள்ட்ட ராஜ்யசபா எம்பிக்கள்ட்ட வெறும் ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அத வந்து இவரு கேள்வி கேட்டாராம். "ஏன் ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி குடுத்துருக்கீங்க?" அப்படின்னு கேட்கிறாராம். "ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து வாங்குறீங்க. எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு" கேட்கிறாராம். ஸோ அது வந்து இவங்க பண்றது எதுக்காக அந்த ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினாங்கன்னா, நீதிபதிய நீக்கிறதுக்கான தீர்மானம் தான். அதுக்காக தான் ஒயிட் பேப்பர்ல வாங்குறோம்னு சொல்றாங்க. ஆனா, ஒரு எம்பிக்கள்ட்ட வந்து ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து வாங்குறது தப்பு இல்ல. அது பண்ணது தப்புன்னு ஏதோ கண்டிச்சிருக்காரு போல இருக்கு. அது வேற அவங்களுக்குள்ள நேத்து ஏதோ கருத்து வேறுபாடு, ஏதோ சர்ச்சை ஓடிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த பிரச்சனையும் சேர்ந்திருக்கலாம். ஸோ இந்த மாரி பல பிரச்சனைகள் சேர்ந்து ஒட்டுமொத்தமா சேரவே, சரி நம்ம பேப்பர போடுறது பெட்டரு, நம்ம ரிசைன் பண்றது பெட்டர்ன்னு ஒரு முடிவு பண்ணி, அவரு மனதளவுல வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால, இந்த மாரியான ஒரு விஷயங்கள் மனதளவுல வரும்போது, அவருக்கு உடல்நிலை பாதிக்கும்னு ஒரு பயம் வரதுனால, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அவரு ஆக்சுவலா. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. மீண்டும் கூப்ட்டுருக்காரு. விஜய்யும், சீமானையும் எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா விஜய் வரமாட்டாரு சார். விஜய் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதாவது பாஜக இருக்கும்போது, அதிமுக, பாஜக 2ம் ஒண்ணா இருக்கும்போது, அந்த கூட்டணியில விஜய் வரதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. பாஜக விட்டு அதிமுக வந்தா விஜய் வேணா சில கண்டிஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சேருவாரே தவிர, பாஜகவோட அதிமுக இருக்கும்போது விஜய் சேர்ந்தாருன்னா, விஜயோட அரசியல் எடுத்த உடனே அவுட்டு, காலி. அதுல சந்தேகமே கிடையாது. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு செயற்குழு தீர்மானம் போட்டு, இன்னைக்கு கூட ட்வீட் போட்டுருக்காங்க போல இருக்கே, தாவேக்கால ஒரு ட்வீட்டு. முதல்வர் விஜய் தான் போட்டிருக்காங்கல்ல. ஆமா. 2026 முதலமைச்சர் ஆ. விஜய் தான். ஆமா. அது எப்படி வருவாரு? சீமான் மட்டும் எப்படி வருவாரு? சீமான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? தீமையை ஒரு தீமையை நெருப்ப வச்சு இன்னொரு நெருப்ப அணைக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஒரு தீமைய வச்சு இன்னொரு தீமைய அழிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி அவங்க அதிமுகவோட வருவாங்க? அதனால என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒரு 4 முனை போட்டி வரும்பொழுது, கடைசி நேரத்தில திமுக வந்து அதுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க 4 முனை போட்டியில. அப்போ தாவேகாவோ, அதிமுகவோ எப்படி திமுகவ தோற்கடிக்கிறது? நம்ம சேர்ந்தா தான் தோற்கடிக்க முடியும்னு நெனைச்சாங்கன்னா, அப்போ ஒரு நெருக்கடியில வந்து கண்டிஷன்லாம் ரிலாக்ஸ் பண்ணி ஒண்ணு சேருவாங்க. அப்போ பாஜகவ தூக்கி போட்டு அதிமுக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. இந்த சாய்ஸ் வந்து இன்னும் இருக்கு தான். இன்னும் எடப்பாடிக்கு அந்த சாய்ஸ் இருக்கு. தாவேகாவுக்கும் அந்த சாய்ஸ் இருக்கு. இப்போ அவங்க வந்து அவங்களுடைய கண்டிஷன்ஸ்ல அவங்களுடைய நோக்கத்துல தெளிவா இருக்காங்க. ஆனால் திமுகவ தோற்கடிக்கணும், வேற வழி இல்ல, அவங்க ஜெயிக்கிற மாரி இருக்கு அப்டின்னா, கடைசி நேரத்தில தாவேகாவும், அதிமுகவும் ஒண்ணா சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பலவிதமான சமரசங்கள மேற்கொண்டு ஒண்ணா சேர்றதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம
விட்டுற முடியாது ஆக்சுவலாக. இப்ப விஜய் வந்து தனிச்சு நின்று ஆட்சியை பிடிக்க முடியாதுன்றாங்க. அப்படி இருக்கப்ப எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கு போனாலும் அது வாய்ப்பு இருக்குல்ல. அதை ஏன் தடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது வந்து விஜய்க்கு வந்து 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு. நம்ம வந்து எதுக்கு விஜய் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்து அவரை வந்து மீண்டும் முதல்வராக்கணும்? அவர் பலவீனம் அடைஞ்சா நமக்கு நல்லது தானே நினைக்கிறாங்க. பாஜகவும் என்ன நினைக்குது? அதிமுக பலவீனம் அடைஞ்சா நமக்கு நல்லதுன்னு நினைக்குது. விஜய் என்ன நினைக்கிறார்? அதிமுக பலவீனம் அடைஞ்சா நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறார். அதிமுகவுடைய வீழ்ச்சி எங்களுடைய வளர்ச்சின்றாங்க அவங்க. என்ன இப்ப ஏன் அதிமுகவை தாக்கி பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, ஒரிஜினல் என்ன சொல்றாரு? அதிமுகல இருக்கிறவங்கலாம் எங்க கட்சியில சேர்ந்துட்டாங்க. நாங்க ஏன் தாக்கி பேசணும்? அப்படின்னு சேலத்துல பேசியிருக்காரு. யாரு? ஒரிஜினல். அப்ப என்ன அர்த்தம்? ஸோ அதிமுகவை பொறுத்த மட்டும் அதிமுக வளர்றத வந்து விஜய் விரும்ப மாட்டார். எந்த இடத்துல வந்து இந்த வாய்ப்பை நான் பார்க்குறேன் அப்படின்னா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், அது தாவேகாவுக்கு வந்து ஒரு பின்னடைவா இருக்கிறது மட்டுமில்ல, அவங்க கட்சி ஃபர்தரா வருமா? விஜய் தொடர்ந்து கட்சியை நடத்துவாரான்னு போன்ற டவுட்லாம் வரும். இங்க வந்து அதிமுகல வந்து எடப்பாடியோட தலைமைக்கே கேள்வி வரும். அவர் தலைமையே மாற்ற வேண்டி வரும். ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் ஏன்னா பலவீனமாகி தோல்வி அடைஞ்சுட்டா மாத்த வேண்டி வரும். அதனால 2 பேருக்குமே ஒரு சர்வைவலா இருக்கிறதுனால, சரி நம்ம சில விஷயங்கள்லாம் விட்டு குடுத்துட்டு ஒண்ணு சேரலாம். திமுகவ முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இணைவாங்கன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலா. நிச்சயமா சார். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி. தேங்க் யூ.